பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை யோவான் 1 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. இன்று ஆண்டவர் நமக்கு பேசியிருக்கிற வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பித்து மூலியமாய் உங்களுக்கு கற்பிக்கிற வார்த்தை இதுதான். ஆண்டவர் மூலியமாய் உங்களுக்கு கூறுகிற வார்த்தை இதுதான். அவருடைய நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. இந்த உலகத்துல அநேகர் இயேசுவை எதுக்காக ஏத்துப்பாங்க? எனக்கு சுகம், எனக்கு ஆசீர்வாதம், எனக்கு ஒரு விடுதலை, அதற்காக. ஆனால் ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், உங்களையும் என்னையும் படைத்த தேவன், அவருடைய சித்தம் என்ன தெரியுமா? நம்ம அவரை துதித்து கொண்டே இருக்கணும். நாம் எல்லாருமே அவரோடு கூட பரலோகத்துல இருக்கணும். நாம் எல்லாருமே இந்த உலகத்துல வாழ்ந்து முடித்து நாம அவர் அண்டையில போய் சேரணும். வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்றது வேதத்தின் மூலியமாய் நமக்கு அவர் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார். அவர் மேல விசுவாசம் வைக்கிற எல்லோரும், எத்தனை பேர்களோ, அவங்க எத்தனை பேர் வேணா இருக்கலாம், இந்த உலகம் முழுவதுமா கூட இருக்கலாம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, அவருடைய பிள்ளைகளாய் அவர் மேல விசுவாசம் வச்சுட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, சீஷர் இடத்துல, என் மேல விசுவாசம் வைக்கிறவன் என்னிலும் அதிகமான நற்கிரியை செய்வான் அப்படின்னு. இயேசுப்பா சொன்ன இது, என் மேல விசுவாசம் வைக்கிறவன் என்னிலும் அதிகமான காரியங்களை அவர் இந்த உலகத்தில் வாழும்போது என்னென்ன அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தாங்க என்பதை வேதத்தில் இருக்கிறது. தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார், திராட்சரசமாய் மாற்றினார், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். பிறகு வனாந்திரத்துல அநேக ஜனங்களுக்கு போஷித்தார். 2 அப்பம் 5 அப்பம் 2 மீன், அதை 5000 ஜனங்கள் 10,000 ஜனங்கள் சாப்பிட்ற 5000 ஜனங்கள் சாப்பிட்ற அளவு, மீதி கொண்டு போகிற துணிக்கை, மீதி கொண்டு போகிற அளவுக்கு கூடை நிறைய கொண்டு போனாங்க. அநேக அதிசயங்கள் செய்தாங்க. பழைய ஏற்பாடுல செங்கடலை 2ஆக பிளந்தார். அதையும் காட்டிலும் நீங்க அதிக காரியங்களை செய்வீங்க. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளாய் அவர் உங்களுக்கு கொடுக்கிற அதிகாரம். அவருடைய பிள்ளைகள் ஆகணும்னா அவரை நீங்க விசுவாசிக்கணும். கடுகு விதை அளவு விசுவாசித்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும். அந்த விசுவாசம் யார் மேல வைக்கிறீங்க அப்படின்றதுதான். ஃபெய்த் இருக்கு. அந்த ஃபெய்த் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு மேல, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கட்டளையிடும் போதில்ல, இந்த புயல் அமரும். உங்க வாழ்க்கையில் அடிக்கிற அநேக புயல் போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அந்த புயல் அமரும். உங்க மனசுக்குள்ள பணமே இல்லாட்டியும் உங்க மனசுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். ஆண்டவர் எப்படினாலும் உங்களுக்கு தேவைகளை சந்தி தருவார். உணவே இல்லாட்டி, உடையே இல்லாட்டியும் உங்களுக்கு உடையை தருவார். ஆசீர்வாதம் நீங்க தேடி போக ஆண்டவரை ஏத்துக்கிட்ட அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் அவங்க தேடி போக மாட்டாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல உழைப்பை கொடுத்து, அவங்களுக்கு பலனை கொடுத்து, ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு தேடி வர செய்வாங்க. அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம்னா என்னங்க? அதிகாரம், இட்ஸ் அத்தாரிட்டி. அவருடைய நாமத்தினால நீங்க எதை வேணாலும் செய்யலாம். உங்க முன்னாடி ஒரு சிங்கம் கெர்ச்சிக்கிற சிங்கம் பசியோடு இருக்கு. தானியேல சிங்க கெபியில போட்டாங்க. தானியேல் வரலையா? அந்த விசுவாசம் யார் மேல இருந்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல இருந்தது. கர்த்தர் மேல இருந்தது. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக இன்னைக்கு இருக்கா அப்படின்றத சோதித்து அறிய ஆண்டவர் இன்னைக்கு வார்த்தையை கொடுத்திருக்காரு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கீங்க? ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரம் வேணுமா? அவர் மேல விசுவாசமாயிருங்க. அவர் உங்களுக்கு சுகத்தை தருவார், பலனை தருவார். ஜீவ சுவாசத்தை கொடுத்திருக்காங்களே, தாயில் கருவில உங்களை உருவாக்கி பத்திரமா இது வரைக்கும் தாங்கி ஏந்தி வந்த அவருடைய கிருபையை நினைச்சு பாருங்க.
எத்தனை பேர் இன்குபேட்டர்ல, எத்தனை பேர் ஐசியூல மூச்சு சுவாசிக்க அந்த சுவாசம் அதை காசு கொடுத்து வாங்குறாங்க. நமக்கு இலவசமா சுவாசிக்க காற்று கொடுத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அவருடைய கிருபை பெரிதான கிருபை. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மகா இறக்கமும் கிருபையும் இருந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுப்பா உம்முடைய நாமத்தினர் வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை நீர் பெருக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுப்பா இன்னுமாய் உம்முடைய செல்ல மகனாய், இயேசுப்பா உம்முடைய பிள்ளையாய், இன்னும் உம்முடைய செல்ல பிள்ளையாய் நாங்கள் இன்னும் விசுவாசத்துல உம்முடைய அன்புல நிலைத்திருக்க காணப்பட கிருபை செய்யுங்க. இயேசுப்பா இந்த அழிகிற இயேசுப்பா இந்த உடல், இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுப்பா இந்த உடல் மரித்தாலும் இயேசுப்பா அடுத்த நிமிடம் உம்மோடு கூட இருப்பேன் என்ற நிச்சயத்தோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ கர்த்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. உம்மை பார்க்கணும் தகப்பனே, உம்மோடு கூட உறவாடணும். உம்மை அந்த அந்த வானத்து சேன தூதர்களோடு உம்மை நீர் பரிசுத்தர் என்று உம்மை ஆர்ப்பரிக்கிற அந்த கூட்டத்தோடு நாங்கள் மகிழ வேண்டும் என்பது இசப்பா எங்களுடைய இசப்பா உம்முடைய சித்தமா இருக்கிறது. எல்லோரும் உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்பட இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா உம்முடைய வேதத்தின்படி நாங்கள் நடக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை கொண்டு நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தினால இசப்பா எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீரே தகப்பனே. இசப்பா உம்முடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் இசப்பா நாங்கள் மாற்றப்பட இசப்பா உம்முடைய பிள்ளைகளாய் இசப்பா நீர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்ததற்காக நன்றி. இசப்பா உம்முடைய பிள்ளைகள் இசப்பா நீர் செய்ததை விட அதிகமாய் இசப்பா அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யும்படியாக நீர் வார்த்தையை கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும் தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா நீர் இசப்பா உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி இசப்பா ஒரு விஷயம் கூட திரு ரத்தத்தால் கழுவி தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா நீர் வாழ்ந்தது போல, நீர் இந்த உலகத்தை நேசித்தது போல நாங்களும் நேசிக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். உம்முடைய வருகைக்காக இன்னுமாய் எங்களை பரிசுத்தப்படுத்தி இன்னுமாய் எங்களை இசப்பா உம்முடைய அன்புக்குள்ளாக நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. இசப்பா வழி மாறி போகாமல் திரும்பி பார்க்காமல் இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நடத்தி வந்த பாதையை திரும்பி பார்த்து முன்னோக்கி செல்ல கிருபை செய்யுங்க தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் முன்னாடி போங்க. எங்களுக்கு முன்னாடி நீர் கோணலானவைகளை செவ்வையாக்கி நீர் முன்னாடி போய் எங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்திட்டாங்க ராஜா. எங்களுக்கு முன்னாடி நீர் போய் வழியை ஆயத்தப்படுத்தி எங்களுக்கு முன்னாடி நீர் சென்று வழியை ஆயத்தப்படுத்தி தாங்க ராஜா. கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. நீர் ஒருவரே பெருகணும், நாங்க சிறுகணும். தாழ்மையுள்ள கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all. Have a nice day.